ஹாப்பி எவ்ரிவன் சியூடி பிஜி 2025ல செல்ஃப் ஸ்டடி டைம் டேபிள் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவில். ஸோ எம்பிஏ ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த 1 மந்த்தில் எப்படிப்பா எம்பிஏ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ப்ராப்பர் செல்ஃப் ஸ்டடி வீடியோ தான் இது. நீங்கள் எம்பிஏக்கு தவிர வேற ஏதாவது எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த வீடியோ கூட நீங்க அலைன் பண்ணி படிக்கலாம். பிகாஸ் எல்லாருமே ஒரே ஒரு டொமைன் ஸ்பெசிஃபிக் பேப்பர் தான் எழுத போறீங்க, கரெக்டா? ஆல்மோஸ்ட் கண்டென்ட்டும், அதாவது உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் கண்டென்ட்டும் வந்துட்டு ஒரே சைஸ், அதாவது என்ன சொல்றது, ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப அதிகமா ஒரு சப்ஜெக்ட் கம்மியா இருக்காது. எல்லாருக்குமே ஓவரால் கன்டென்ட் வந்து சேமா இருக்கும். ஸோ நீங்களுமே இந்த வீடியோ பார்த்துட்டு இப்படிதான் படிக்கணும்னு அலைன் பண்ணி படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சப்போஸ் உங்களால அப்படி பண்ண முடியல, எந்த ஸ்பெசிஃபிக்கான பேப்பருக்கு வீடியோ வேணும்னு கேளுங்க. ஐ வில் ட்ரை டூ மேக் அ செல்ஃப் ஸ்டடி வீடியோ ஃபார் தட் ஆஸ் வெல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல எம்பிஏ எப்படி ஃபெப்ஸ் 1ல ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 13 வரைக்கும் என்னென்ன பண்ணணும், என்னென்ன டாபிக் நான் டெய்லி படிக்கணும், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சியூடி பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு எம்பிஏ சிலபஸோட குயிக் ஓவர்வியூ தான். நம்ம ஆல்ரெடி போன வீடியோலயே டீடைல்ஸ்டா சிலபஸ்லாம் அ பார்த்துருந்தோம் இல்லையா? அதனால நான் திருப்பி அத ரிப்பீட் பண்ண விரும்பல. ஸோ டாபிக் மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நமக்கு 4 டாபிக் இருக்கு, கரெக்ட்டா? இந்த 4 டாபிக்குமே கமிங் ஃபெப் 1லருந்து நம்ம எக்ஸாம் வர வரைக்கும் டெய்லியுமே படிக்க போறோம். ஓகே. 1 மந்த்துக்குள்ள எல்லாமே படிச்சு முடிச்சுருவோம். மீதி டேஸ் எப்படி ரிவைஸ் பண்றது அதுவுமே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி படிக்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ, முன்னாடியே நான் மென்ஷன் பண்ண மாரி ஃபெப் 1ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த வீடியோ பார்த்து இன்னும் உங்களுக்கு 2 டேஸ் இருக்கும். இந்த 2 டேஸ்ல நீங்க சிலபஸ் எல்லாம் ஒரு தடவ கோ த்ரூ பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடி புக்ஸ் எல்லாம் வாங்கி ரெடியா வச்சுக்கோங்க. ஓகே. நீங்க ஆன்லைன்லயே பிடிஎஃப் பார்த்து படிக்கலாம். பட் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்னு தெரியல. நீங்க புக்ஸ் வாங்கி அத பிராக்டிஸ் பண்ணும்போது தான் இன்னுமே நல்லா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ இந்த ஒரு 2 டேஸ் நீங்க வந்து புக்ஸ் வாங்குறதுக்கு இந்த மாரிலாம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டீங்கன்னா, ஃபெப் 1லருந்து நம்ம கரெக்ட்டா படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு நாளுமே நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி 4 சப்ஜெக்ட்டுமே நம்ம படிக்கிற மாரி இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டா இப்ப நம்ம ஃபெப் 1 ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு மேத்ஸ்ல வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் படிக்கிறோம். ஸோ லாஜிக்கல் ரீசனிங்ல ரேங்கிங் டெஸ்ட் படிக்கிறோம். நெக்ஸ்ட் டிஐல என்ன படிக்க போறோம்னா பை சார்ட். ஓகே. ஸோ இங்கிலீஷ்ல வந்து நம்ம பேசிக் கிராமர் படிக்கிறோம். ஸோ இந்த மாரி ஒரு நாளுமே நீங்க ஒரு 4 சப்ஜெக்ட்ல இருந்து என்ன டாபிக் படிக்கணும்ன்றத கூட நான் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க இத ஃபாலோ பண்ணாலே அட் எண்ட் ஆஃப் 1 மந்த், பட் நான் குடுத்துருக்க எல்லாமே நீங்க கரெக்ட்டா படிக்கணும். எதுவுமே ஸ்கிப் பண்ணீங்கன்னா, அப்புறம் உங்களுக்கு பேக்லாக்ஸ் நெறைய சேர்ந்துட்டே போகும். அப்புறம் கடைசில நெறைய புதுசா படிக்கிற மாரி இருக்கும். ஸோ இத ஃபாலோ பண்ணுங்க. நான் எதுவுமே ஒரே நாள்ல முடிக்கிற மாரி போடல. லைக் நம்ம ஃபர்தரா சாரி டைம் டேபிள் ஃபுல்லா நம்ம பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நெக்ஸ்ட் டே சண்டே என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரே டாபிக்கா தானே குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல படிக்கிறோமா, நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் மண்டே நம்ம என்ன பண்ண போறோம், சப்போஸ் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஏதாவது பேக்லாக் இருந்துச்சுன்னா அத படிங்க. இல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்தா அத படிங்க. அது 2மே முடிச்சுட்டா அதுக்கு ரிலேட்டடான சம்ஸ், ஓகேவா? என்னைக்குமே நீங்க எந்த டாபிக் படிக்கிறீங்களோ அன்னைக்கே டெஸ்ட்டுமே எழுதி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லன்னா அதுக்கு நெக்ஸ்ட் டே அதுக்கான சம்ஸ் எல்லாமே நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் லாஜிக்கல் ரீசனிங்ல அந்த மாரி தான். 2 நாள் நான் ரேங்கிங் டெஸ்ட் குடுத்துருக்கேன்ல. ஸோ இது மட்டுமே இல்ல, மேக்ஸிமம் நான் எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு மினிமம் 2 டேஸ் குடுத்துருக்கேன். ஒரே நாள்ல நம்ம முடிக்க போறதில்ல. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டே படிச்சா நெக்ஸ்ட் டே டெஸ்ட் எழுதுனா கூட போதும். ஒரே நாள்ல நீங்க படிச்சு அதே டாபிக் டெஸ்ட் எழுதணும்னு கூட இல்ல. ஸோ ஒரு நாள் கம்ப்ளீட்டா படிங்க. செகண்ட் டே வந்துட்டு டெஸ்ட் எழுதுங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே 2 டேஸ், ஈவன் 3 டேஸ் கூட நான் படிச்சிருக்கேன். ஸோ நமக்கு வந்துட்டு ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம் இருக்கு. எதுவுமே நீங்க ஹரிபரியா படிச்சு மிஸ் பண்றதுக்கு பொறுமையா படிச்சு நல்ல மார்க் வாங்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாரி தான் இங்க டிஐல பார்த்தீங்கன்னா, பை சார்ட்க்கு நான் 3 நாள் குடுத்துருக்கேன். பிகாஸ் டிஐல நமக்கு நெறைய டைம் இருக்கு. உங்களுக்கு சப்போஸ் எனக்கு பை சார்ட்க்கு 2 நாள் போதும்னா, வேற ஏதாவது லெசன் நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. இல்ல டஃப்பா இருக்குன்னு யோசிப்பீங்கல்ல, அத இந்த இடத்துல கொண்டு வந்து படிங்க. ஸோ நான் சொல்றது எல்லாமே கொஞ்சம் லிசன் பண்ணா தான் நமக்கு டைம் டேபிள் எப்படி கரெக்ட்டா ஃபாலோ பண்றதுன்னு தெரியும். தென் இங்கிலீஷ்ல வந்து பேசிக் கிராமர். கிராமர்லாம் நம்ம ஸ்கூல்ல இருந்தே படிச்சிருப்போம். பட் இப்பயுமே நமக்கு டவுட்டா இருக்கும். ஓகேவா? நீங்க எடுத்தோனே அட்வான்ஸ் கிராமர் போகாம உங்களுக்கு ஆல்ரெடி கிளியரா இருந்துச்சுன்னா ஓகே. பட் நீங்க இங்கிலீஷ்க்கு பிரிப்பேர் பண்றப்ப பேசிக்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்காக தான் நான் 5 நாள் குடுத்துருக்கேன். தரோவா இதுதான் கிராமர் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த எக்ஸாம்க்கு மட்டுமே இல்ல. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல எம்பிஏல நெறைய இடத்துல வந்துட்டு குரூப் டிஸ்கஷன்ஸ் இருக்கு, இன்டர்வியூ இருக்கு. இங்கிலீஷ் அந்த இடத்துலலாம் நமக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ பேசிக் கிராமர்க்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ இந்த 5 டேஸ் அதுக்காக நல்லா தரோவா ஸ்பெண்ட் பண்ணி நீங்க படிங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆக்சுவலி இந்த வீக்ல மட்டும் தான் நமக்கு சண்டே, சாட்டர்டேலாம் இந்த மாரி படிக்கிற மாரி போட்டிருக்கேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஃபெப் வந்து அப்படி ஸ்டார்ட் ஆகுறனால, நெக்ஸ்ட் அப்கமிங் வீக்ல நீங்க சாட்டர்டே ஃபுல்லா ரிவைஸ் பண்ற மாரி இருக்கும். சண்டே எல்லாமே டெஸ்ட் எழுதுற மாரி இருக்கும். அது நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டியூஸ்டேலருந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மேத்ஸ்ல நம்ம நியூ டாபிக் படிக்க ஆரம்பிக்கிறோம். பார்ட்னர்ஷிப். அதுக்கு 2 நாள் குடுத்துருக்கேன். அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்ல லீனியர் 2 டேஸ்.
அண்ட் டிஐல லீனியர் சார்ட்டுக்கு 2 டேஸ், பேசிக் கிராமர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாரி. ஸோ 5 டேஸுமே தரோ பண்ண போறோம். இது நீங்க இந்த எக்ஸாமுக்குன்னு மட்டும் படிக்காம, இந்த கிராமர்ன்றது நார்மலா எல்லா இடத்துலயுமே தேவை. ஒரு பேசிக்கா நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுலருந்து, பேசுறதுலருந்து. ஸோ அத வந்துட்டு ப்ராப்பரா கத்துக்கோங்க. வீட்ல கொஞ்சம் பேச ஆரம்பிங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு இங்கிலீஷ் பத்தி நல்ல ஐடியா இருக்குன்னா ஓகே. பட் இப்பவுமே சில பேர் அதுல ஸ்ட்ரகிள் பண்றீங்க. கரெக்ட்டா? ஸோ அத பண்றதுக்கு வீட்ல பேச ஆரம்பிங்க. இல்ல நெறைய ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. அத பத்தியும் உங்களுக்கு தெரியல, எனக்கு இங்கிலீஷ் எப்படி கத்துக்கணும்னு தெரியலன்னா, அதுக்குமே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ கைஸ். பட் நெறைய ஃப்ரீ டூல்ஸ் வந்துருச்சு. ஸோ அத யுட்டிலைஸ் பண்ணிக்க பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் போலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இப்ப நெக்ஸ்ட் வீக்ஸ்ல ஸோ இந்த டாபிக்லாம் வந்துட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எத்தன நாள் நான் எதனால வந்துட்டு 2 டேஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சிலது மட்டும் 1 டே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் சிம்பிள் டாபிக்கா இருக்கலாம். அப்படி இல்லன்னா பேக்லாக்ஸ்ன்னு குடுத்துருப்பேன். ஓகேவா? அந்த இடத்துல அந்த டாபிக்க நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இந்த தர்ஸ்டே முடிஞ்சிருச்சு, ஃப்ரைடே முடிஞ்சிருச்சா? இந்த ஃப்ரைடேவே நான் ஆல்ரெடி ரிவிஷன் போட்டிருக்கேன். ஏன்னா மேத்ஸுக்கும் நமக்கு ஆல்ரெடி நெறைய டைம் இருக்கு. இப்ப இந்த ரிவிஷன் அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஃப்ரைடே, சாட்டர்டே நான் ரிவிஷன் போட்டிருக்கேன்ல, எல்லோ கலர்ல இருக்கிறது எல்லாமே ரிவிஷன் டேஸ். அன்னைக்கு இந்த வீக் ஃபுல்லா படிச்ச எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஓகே. ரிவிஷன்னா வெறும் நீங்க அந்த எழுதியிருக்க நோட்ஸ் மட்டும் திருப்பி திருப்பி பார்க்கறது இல்ல. அது சம்மந்தமா வந்துட்டு எவ்ளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமோ அது எல்லாமே பாருங்க. ஸோ மேக்ஸிமம் சாட்டர்டே எல்லாமே ரிவிஷன். அண்ட் இங்கிலீஷ்ல இது வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். எவ்ரிடே யூ நீட் டு லேர்ன் சம் நியூ வேர்ட்ஸ். ஓகேவா? அதுதான் உங்களுக்கு வொக்கபுலரி ரிவிஷன்னு நான் இங்க போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு நியூ வேர்ட்ஸ் கத்துக்க முடியுமோ கத்துக்கோங்க. இங்க வந்துட்டு நெறைய கொஸ்டின் கண்டிப்பா நியூ வேர்ட்ஸ்லேருந்து கேட்க மாட்டாங்க. இதோட மீனிங் என்னன்னு. பட் உங்களுக்கு சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ்க்கும் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சா தான் அதோட ம் லைக் சினோனிம் என்ன, ஆன்டோனிம் என்னன்னு தெரியும். தெரியும். கரெக்ட்டா? ஸோ நியூ வேர்ட்ஸ் எந்த அளவுக்கு லேர்ன் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு லேர்ன் பண்ணணும். இத நான் மென்ஷன் பண்ணல. பட் எவ்ரிடே நீங்க 10 வேர்ட்ஸாவது கண்டிப்பா லேர்ன் பண்ணுங்க. ஸோ அதுக்கு நான் என்ன ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன்னா, எவ்ரிடே ஐ வில் அப்லோட் ஷார்ட்ஸ். ஓகேவா? அந்த ஷார்ட்ஸ்ல நான் என்னால எவ்ளோ வேர்ட்ஸ் உங்களுக்கு புதுசா குடுக்க முடியுமோ, அந்த வேர்ட்ஸ்லாம் குடுப்பேன். ஸோ, அந்த ஷார்ட்ஸ்லேருந்து நீங்க கத்துக்கலாம். அது இல்லாம நீங்க டெய்லி மினிமமா 10 டூ 15 வேர்ட்ஸ் நீங்க கத்துக்கணும். ஓகேவா? நீங்க அந்த டே என்ன புது வேர்ட்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னோ, நீங்க அந்த ஷார்ட்ஸ் கீழ மென்ஷன் பண்ணுங்க. இப்படி ஒருத்தர் பண்ணும்போது, நீங்க கத்துக்கிட்டது மத்தவங்களுக்கு போய் சேரும். மத்தவங்க கத்துக்கிட்டது உங்களுக்கு வந்து சேரும். ஸோ, இப்படி பண்ணும்போது, ஓகே யாரோ ஒருத்தர் படிக்கிறாங்கப்பா, அப்ப நம்பளும் படிக்கிறோன்ற கூட இருக்கவங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஃபயர் வரும். ஸோ, இது வந்து நான் ஃபாலோ பண்ணலான்னு இருந்தேன். இந்த ஐடியா உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, அதுவுமே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பட் இத விட வந்துட்டு நம்ம வேர்ட்ஸ் கத்துக்கிறதுக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்தாலும் அதுவுமே சொல்லுங்க. வி வில் ட்ரை டூ எக்ஸிக்யூட் இட். ஓகேவா? ஸோ டெய்லி நியூ வேர்ட்ஸ் படிக்கணும். இந்த டைம் டேபிள் பார்க்குற எல்லாருக்காக ஸோ அகைன் நான் சொல்றேன், நியூ வேர்ட்ஸ் கத்துக்கிறது இங்க மட்டும் உங்களுக்கு யூஸ் ஆகாதுப்பா. நம்ம ஒரு இடத்துல பேசுறோம்னா, வேர்ட்ஸ் தெரிஞ்சா தான் நமக்கு பேச முடியும். நெறைய பேருக்கு வந்துட்டு எனக்கு மைண்ட்ல தோணுதா, அது வெளில வரலன்னா, நம்ம கரெக்ட்டான வேர்ட்ஸ் இருக்காது. தமிழ் நம்ம எப்பயுமே பேசுறோம். நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் நம்ம பேசுறப்பயே. பட் இங்கிலீஷ் வந்துட்டு கத்துக்கிறப்போ புது புது வேர்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணா தான் அது சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ டெய்லி நீங்க நியூ வேர்ட்ஸ் கத்துக்கணும். ஸோ இந்த சாட்டர்டே வந்துட்டு நான் நீங்க ரிவிஷன்னு போடுறதுக்கு அந்த வீக் நீங்க இங்கிலீஷ்ல என்ன டாபிக்லாம் படிச்சீங்களோ, அதெல்லாம் ரிவைஸ் பண்ணணும். அது மட்டுமே இல்லாம இந்த வீக் ஃபுல்லா நான் ஒரு 70 வேர்ட்ஸ் கத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது கத்துக்கிட்டா மட்டும் பத்துமா? அத பேசணும், எங்கேயாவது யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்றேன்னு சொன்னேன். நீங்களும் கமெண்ட் பண்றப்ப, ஓகே இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன்னு வந்துட்டு நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த 70 வேர்ட்ஸ அட் த எண்ட் ஆஃப் த சாட்டர்டே நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாரி நீங்க ரிவைஸ் பண்ணணும். நான் இவ்ளோ டீட்டெயிலா வீடியோவ தட் இஸ் டைம் டேபிள் எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு காரணம், இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா பண்ணா தான் ஜஸ்ட் இந்த எக்ஸாம்க்கு மட்டுமே இல்லாம, நீங்க இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில எங்க போனாலுமே, இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். மண்டேல இருக்கணும். நம்ம எக்ஸாம் முடிச்சோனே மறந்துருச்சுன்னா எல்லாமே வேஸ்ட். ஓகேவா? ஸோ ப்ராப்பரா படிங்க. நெக்ஸ்ட் 9த் ஃபெப் சண்டே ஸோ டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் வந்து இப்ப நீங்க எப்படி எழுதணும்னா, மேத்ஸ்ல இந்த வாரம் நீங்க 3 டாபிக் முடிச்சிருக்கீங்க. அந்த 3 டாபிக்குமே உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல அந்த டாபிக் ரிலேட்டடா எல்லா கொஸ்டினும் எழுதுங்க. அப்படி இல்லன்னா டாபிக் வைஸ் நெறைய கொஸ்டின் பேங்க் இருக்குல்ல, அதுல இது ஃபுல்லாவே டெஸ்ட் எழுதுங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாரி படிக்கும்போதுமே நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க. பட் இது ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட்டா இருக்க போது. எவ்ளோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுமோ, அது ஃபுல்லா நீங்க சண்டே டெஸ்ட்டுக்காக எடுத்துக்கோங்க. சப்போஸ் டெஸ்ட் நான் நெறைய எழுதிட்டேன்னு நெனச்சா, நீங்க நெக்ஸ்ட் டாபிக் கூட படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 10த் ஃபெப்லருந்து மண்டே நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட்ல ஸோ அதே மாரி நான் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும், அது எல்லாமே உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, செட் அண்ட் வென் டயகிராம் நான் 1 டே மென்ஷன் பண்ணியிருக்கேனா, அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில நான் 1 டே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இது வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணியே படிக்கலாம். பொறுமையா படிச்சாலுமே இதெல்லாம் கொஞ்சம் மெமரைஸ் நல்ல மண்டையில நிக்கிற டாபிக் தான். அத நான் தனித்தனியா போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் கவனமா பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே அப்படியே நார்மலா ரிப்பீட் ஆகுது. சில இடத்துல நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்க்குலாம் 3 நாள் குடுத்துருக்கேன். பிகாஸ் அதுக்கு ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம் எடுக்கும். நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் சம்ஸ் இருக்கும். இது வந்துட்டு சில பேருக்கு டிபெண்ட். ஓகேவா? எனக்கு இப்ப டைம் அண்ட் ஸ்பீட், டிஸ்டன்ஸ் வந்து நல்லாவே தெரியும்னா, நீங்க 1 டே கூட அத படிச்சு முடிச்சுருவீங்க. பட் என்னோட கருத்துப்படி அது 3 நாள் வேணும். அதனால தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 3 நாள் தேவையில்லன்னா, நீங்க 2 நாள்லயே கூட முடிச்சுட்டு வேற டாபிக்கும் படிக்கலாம். இட் இஸ் அப் டூ யூ. ஓகே. ஸோ அதே மாரி வந்துட்டு 15த் ஃபெப் சாட்டர்டே நம்ம எல்லாமே ஃபுல் ரிவிஷன் பண்ணுவோம். என்னலாம் அந்த வாரம் படிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி வாரம் என்ன படிச்சிருக்கோம், அதுவுமே ரிவைஸ் பண்ணணும். அதுதான் மெயின்.
இந்த சாட்டர்டே வந்துட்டு மண்டேலேருந்து ஃப்ரைடே என்ன படிச்சீங்களோ அத மட்டும் ரிவைஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி வீக்கும் நம்ம படிச்சிருக்கோம்ல. இப்ப அதுவுமே சேர்த்து ரிவைஸ் பண்ணணும். அப்பதான் எக்ஸாம் அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ரிவிஷன் இஸ் வெரி, வெரி மஸ்ட். அதுக்கு ஈக்குவலா டெஸ்ட்டுமே நீங்க குடுக்கணும். ஸோ ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க எந்த அளவுக்கு முடியுமோ. அதே மாரி இந்த வாரமும் என்ன நியூ வேர்ட்ஸ் கத்துருக்கோம். எவ்ரி வீக் நீங்க வந்து டெய்லியுமே நியூ வேர்ட்ஸ் கத்துக்கணும்ப்பா. இது எம்பிஏ எக்ஸாமுக்குன்னு மட்டும் யோசிக்காம, கண்டிப்பா உங்களோட லைஃப்ல இங்கிலீஷ்க்கு எல்லாருமே அது முக்கியம்ல. ஸோ நீங்க இத முடிச்சுட்டு வரப்போ, நம்ம எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கோம் இல்ல, அத தாண்டி ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டோம். யூஸ்ஃபுல்லா என் லைஃப்க்கு இருக்குன்னு நீங்க சொல்ற அளவுக்கு இருக்கணும். அதனால கத்துக்கோங்க. டெய்லி அந்த ஷார்ட்ஸ் வீடியோ கீழ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என்னலாம் கத்துக்கிட்டீங்கன்னு. ஸோ இந்த வீக் வந்துட்டு ஒரு 70 போன வீக் ஒரு சாரி 70 வேர்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வீக் 70 வேர்ட்ஸ். 140 வேர்ட்ஸ் வந்து நீங்க ஒரு 2 வீக்ஸ்ல கத்துக்கிறீங்க. கரெக்ட்டா? அத எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்க மைண்ட்ல போய் நிக்கும். தென் அதே சண்டே நம்ம டெஸ்ட் எழுதுறோம். நெக்ஸ்ட் வீக் வந்து 17 மண்டேலருந்து நான் குடுத்துருக்கேன். என்னென்ன படிக்கணும் அதே மாதிரி. இதெல்லாம் நானு இப்போ எக்ஸ்ப்ளைன் பண்ணல உங்களுக்கு. ஓரளவு ஆல்ரெடி ஐடியா வந்துருச்சுல, எந்த மாரி டைம் டேபிள் இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இத வந்துட்டு நீங்க டெய்லி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிக்காம, ஃபர்ஸ்ட்டு உங்க வீட்ல இந்த டைம் டேபிள்லாம் எழுதி ஒட்டுங்க. அப்பதான் பார்க்கும்போது இதெல்லாம் படிக்கணும்னு உங்க மண்டைக்குள்ள போகும். அட்லீஸ்ட் ஒரு நோட்லயாவது எழுதிக்கோங்க. அண்ட் அதே மாரி 22 வந்துட்டு நான் ரிவிஷன் போட்டிருக்கேன்ல. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் நான் என்ன சொல்லிருந்தேன், நியூ வேர்ட்ஸ் கத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நீங்க இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ன்னு நம்மளுக்கு ஒரு டாபிக் இருக்குல்ல. இதுவுமே வந்து நம்ம ரெகுலர் லைஃப்ல நெறைய யூஸ் பண்ற நார்மல் சென்டென்ஸ் தான் ஓகேவா? நீங்க நெறைய மூவிஸ் ஆர் சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஜென்ரலாவே பேசுவாங்க. இத வந்து நம்ம புதுசா படிக்கிறோம். அது நார்மலாவே பேசுறது தான். லைக் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அதெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி விஷயத்த இப்ப நீங்க ரெகுலரா படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ரெகுலரா படிக்கின்றது நான் இங்கிலீஷ்க்கு என்ன டாபிக் படிக்கணும்னு குடுத்துருக்கேன்ல. அது இல்லாம டெய்லி ஒரு கதை புக் படிக்கிற மாரி நியூ வேர்ட்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் இடியம்ஸ் ஆர் ஃப்ரேசஸ் அதெல்லாம் படிங்க. ஸோ இந்த வீக் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ, அத அது கூட சேர்த்து ரிவைஸ் பண்ணுங்க. அதனால தான் நான் ஃப்ரேசஸுமே இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த சண்டே அதே மாரி ஒரு டெஸ்ட் எழுத போறோம். ஸோ ரிவைஸ் பண்றப்போ, அதுக்கு முன்னாடி வீக் என்ன படிச்சீங்களோ, அதுவுமே சேர்த்து ரிவைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா நீங்க படிச்சதே வேஸ்ட் ஆயிடும். தென் கமிங் டூ த ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீக் வந்துட்டோமா, வந்ததுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா 26த் ஃபெப்போட நமக்கு மேக்ஸ்ல எல்லா டாபிக்குமே நம்ம பொறுமையா படிச்சு முடிச்சிர்றோம். ஸோ 27 அண்ட் 28 பேக்லாக்ஸ் அதாவது நீங்க படிக்காம விட்டுருப்பீங்க. லெட்ஸ் சே 14த் ஆஃப் பிப்ரவரி நான் ஏதோ ஒண்ணு படிக்கணும்னு போட்டிருக்கேன். உங்களால ஏதோ ஒரு ரீசன்னால அந்த டாபிக் படிக்க முடியலன்னா, இந்த 2 டேஸ்ல நீங்க அத படிச்சுக்கலாம். அதுக்கு முக்கியமா நீங்க நோட் பண்ணி வைக்கணும். எந்த டாபிக் நீங்க ஆல்ரெடி முடிச்சிருக்கீங்க, எதெல்லாம் பெண்டிங்ல இருக்குன்னு. அப்போதான் நம்ம எதுவுமே மிஸ் பண்ணாம படிப்போம். ஓகேவா? ஸோ இந்த கிரீன் கலர்ல இருக்கிறதெல்லாம் பேக்லாக்ஸ். நான் இந்த மாரி எல்லாமே மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கிளியரா குடுத்துருக்கேன். நீங்க வீடியோவும் கிளியரா பார்த்துட்டு டைம் டேபிள புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு பேக்லாக்ஸ் டைம் இருக்கு. அப்போ இத வந்து நோட் பண்ணி வச்சா தான் அந்த இடத்துல நம்ம படிக்க முடியும். இல்லன்னா அந்த டாபிக் எக்ஸாம்ல வந்தா கூட, ஐயோ! படிக்கலையே நம்ம மிஸ் பண்ணிருவோம். ஸோ பேக்லாக்ஸ்ன்னு இருக்க இடத்துல அந்த டைம யுட்டிலைஸ் பண்ணி என்ஜாய் பண்ணாம படிங்க. தென் லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டரப்ஷன், இங்கிலீஷ் இங்க பாருங்க. இந்த சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டோனிம்ஸ் வந்து நான் லாஸ்ட் வீக்ல தான் போட்டிருக்கேன். கரெக்ட்டா? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஆல்ரெடி நியூ வேர்ட்ஸ்லாம் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். அதிலேயே நமக்கு நெறைய மீனிங் புரிஞ்சிருக்கும். ஒரு வார்த்தையோட மீனிங் புரிஞ்சாலே, அதுக்கு எது கரெக்ட்டான சினோனிம், எது கரெக்ட்டான ஆன்டோனிம் தட் இஸ் மீனிங் ஆர் ஆப்போசிட் நம்மளால சொல்ல முடியும்ல. ஸோ நீங்க 3 வீக் படிக்கும்போது, ஐ மீன் லாஸ்ட் வீக் அத படிக்கும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அண்ட் அதே மாரி ரிவிஷன் பண்ணுங்க. போன வாரம் வந்து நான் ஃப்ரேசஸ் கத்துக்க சொன்னேன். இந்த வாரம் நீங்க இடியம்ஸ் கத்துக்கிறீங்கன்னா, அது கூட சேர்த்து நியூ வேர்ட்ஸ், இடியம்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். பிகாஸ் நீங்க இந்த எம்பிஏ இந்த எக்ஸாம தவிர்த்து நீங்க படிக்கிற எல்லாமே உங்களுக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா யூஸ் ஆகும். ஈவன் இன் ஜிடி அண்ட் இன்டர்வியூ. ஓகே. அதே மாரி இந்த 2ண்ட் வீக் நம்ம 2ண்ட் ஆஃப் மார்ச் எழுத போற டெஸ்ட் கம்ப்ளீட் டெஸ்ட்டா இருக்கணும். பிகாஸ் மேக்ஸிமம் எல்லா டாபிக்ஸுமே முடிச்சுருவோம். நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் டாபிக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அத நான் காமிக்கிறேன். ஸோ இந்த 2ண்ட் மார்ச் நம்ம எழுத போறது ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட் ஓகேவா? நீங்க வந்துட்டு ஆக்சுவல் சியூஇடி எக்ஸாம் என்னைக்கு எப்படி எழுதுவீங்களோ, அதே மாரி எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணி ஒரு பிஒய்க்யூ எக்ஸாம் நீங்க எழுதிருங்க. பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் இல்லன்னா கேளுங்க. அத நான் டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்றேன். ஸோ 2ண்ட் ஆஃப் மார்ச்சோட எல்லாமே படிச்சு நம்ம டெஸ்ட்டும் எழுதிர்றோம்ல. ஆனா வந்துட்டு லாஜிக்கல் ரீசனிங்ல மட்டும் 4 டாபிக் நமக்கு பெண்டிங்ல இருக்கும். ஓகேவா? அண்ட் இங்கிலீஷ்லயும் சப்போஸ் நான் சொன்ன மாரி நீங்க அந்த 1 வீக் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்க்கு குடுக்கல. நான் ரெகுலரா படிச்சுட்டு வர சொன்னேன்ல. அப்படி நீங்க படிச்சு முடிக்க முடியலன்னா, இந்த 3 டேஸ் அதுக்கு யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் சொன்ன மாரி லாஜிக்கல் ரீசனிங்ல மட்டும் 4
டாபிக் நமக்கு மிஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்குமே கவர் பண்ணிட்டோம். இந்த 4 டேஸ்ல உங்களுக்கு ஏதாவது 2 டாபிக்ஸ் மட்டும் நல்லா எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? பிகாஸ் ஏதோ 1, 2 மிஸ் பண்றது தப்பில்ல. பிகாஸ் நான் எதனால சொல்றேன்னா, ஆல்மோஸ்ட் நீங்க இந்த 4 டேஸ்ல முடிச்சா தான் நெக்ஸ்ட் 7த்லருந்து 13 வரைக்கும் அதுவுமே கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ற மாரி இருக்கும். நீங்க மேத்ஸும், டிஐ அண்ட் இங்கிலீஷுமே ஆல்மோஸ்ட் அ 2ண்ட் ஆஃப் 1 ஆஃப் மார்ச்க்குள்ளேயே முடிச்சிருவீங்க. பட் லாஜிக்கல் ரீசனிங் மட்டும் நம்ம முன்னாடி எல்லாமே 2, 2 நாள் பொறுமையா படிச்சுட்டு வரனால, ஒரு 4 டாபிக் பெண்டிங்ல இருக்கும். இஃப் இன் கேஸ் நான் குடுத்துருக்க எல்லாமே நீங்க சீக்கிரமா முடிச்சுட்டீங்கன்னா, இந்த 4மே நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். பட் டைம் இல்லன்னா, ஏதாவது 2 டாபிக் மட்டும் இந்த 4 டேஸ்ல படிங்க. இதுதான் என்னோட சஜஷன்ஸ். ஓகேவா? பிகாஸ் நம்ம படிக்கிற வரைக்கும் கிளியரா படிக்கணும். எல்லாமே அரைகுறையா படிச்சா எக்ஸாம்ல எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நெனைக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்லேருந்து ரிவிஷன் மீதி சப்ஜெக்ட்லாம் ஆரம்பிக்கலாம். ரிவிஷன் பண்ணுங்க, டெஸ்ட் எழுதுங்க அண்ட் அதுதான் எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு எல்லாமே மண்டையில போய் சேரும். அப்போதான் எக்ஸாம் அன்னைக்கு நல்லா பண்ணலாம். இந்த லாஜிக்கல் ரீசனிங் மட்டும் நான் சொன்ன மாரி பார்த்துக்கோ. இங்கிலீஷுமே நீங்க எந்த அளவுக்கு சீக்கிரம் படிக்கிறீங்களோ, எல்லாமே முடிச்சிடலாம். ஸோ நம்ம 7த் மார்ச், 8த் மார்ச் இது எல்லாமே ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் தான். ஓகேவா? வேற எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல. நான் குடுத்துருக்க டைம்ல நீங்க எல்லாமே முடிச்சுட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு 15 டேஸ் கிட்ட உங்களுக்கு டைம் இருக்கும். ரிவிஷன் அண்ட் டெஸ்ட்டுக்கு. இந்த இடத்துல நான் ரிவிஷன்னு சொன்னது சும்மா படிச்சுட்டே மட்டும் இல்லாம பிராக்டிஸும் பண்ணணும். ஓகேவா? சப்போஸ் ஒரு டாபிக் அனாலஜி படிக்கிறீங்கன்னா, ஒரு தடவ நீங்க எழுதியிருக்க நோட்ஸ், அதே புக்ஸ திருப்பி ரிவைஸ் பண்ணாதீங்க. நீங்க நோட்ஸ் எடுத்தீங்கன்னா, அதில ரிவைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டெஸ்ட் எழுதுங்க. ஸோ நான் இவ்ளோ கிளியரா சொன்னதே நெறைய இடத்துல ரிப்பீட் பண்ணலாம். பட் நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணா தான் இந்த டைம் டேபிள் எஃபெக்டிவா இருக்கும். நமக்கு ஒரு நல்ல மார்க் வரும். ஓகேவா? ஸோ டைம் டேபிள் ஃபுல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நான் எங்கெல்லாம் ரிவிஷன் போட்டிருக்கனோ, அன்னைக்கெல்லாம் கரெக்ட்டா ரிவைஸ் பண்ணுங்க. டெஸ்ட் போட்டிருந்தா டெஸ்ட் எழுதுங்க. உங்களுக்கு இத தவிர வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு புக்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சம் சஜஸ்டட் புக்ஸ் ஒரு டாபிக்குமே. இந்த புக்ஸோட எல்லா லிங்க்குமே நான் டெலிகிராம் சேனல்ல குடுத்துருக்கேன். இப்பயும் நான் அகைன் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ நீங்க அங்கருந்து வாங்கிக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் புக் வாங்குறீங்களோ, அந்த அளவுக்கு பிரிப்பரேஷன் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆன்லைன்ல பார்த்து படிக்கிறது அவ்வளோ ஃபீசிபிளா இருக்காது, என்ன பொறுத்தவரைக்கும். ஆர் நீங்க நேர்ல எங்கேயாவது உங்களுக்கு சீப்பா கிடைக்கும்னு நினச்சீங்கன்னா, அங்கேயுமே போய் சீக்கிரம் புக்ஸ் வாங்கிடுங்க. ஸோ ஒரு டாபிக்ஸ்க்கான புக்ஸ் நான் வந்துட்டு குடுத்துருக்கேன். இத தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது புக் தெரிஞ்சாலும் நீங்க வாங்கி படிக்கலாம். ஸோ புக்ஸோட லிங்க்ஸ் குடுத்தாச்சு அண்ட் டைம் டேபிள் குடுத்தாச்சு. ப்ரிப்பேர் பண்ற வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். தேங்க் யூ.